அவுதுல்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 693வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 693வது நாளில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய படோடபம் பம்மாத்து எல்லாம் ஒரே அடியாக அடி வாங்கியிருக்கிறது. அல் ஜெய்தூன் நெய்பர்ஹுட் என்ற இடத்தில் காசா சிட்டிக்குள்ளால் குண்டு போட முடியுது, சுற்றி வளைச்சி தான் உள்ளே போவோம்னு சொல்லி செப்டம்பர் 1ஆம் தேதினாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே அந்த வேலையை செய்திருக்கிறார்கள். ஆனால் பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. இஸ்ரேலி மீடியா நேற்று, இஸ்ரேலிய மிலிட்டரி நேற்று வேறு வழி இல்லாமல் 3 விவகாரங்களில் அந்த மக்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில் ஈடுபட்டு விட்டது. ஒன்று, அது விளக்கம் சொல்லித்தான் ஆகணுங்கிறதில் முதல் கேள்வி அந்த மக்களிடம் இருந்து வந்தது, மீடியாவில் இருந்து வந்தது. நேற்று கானிபால் டைரக்ஷனில் எத்தனை பேரை கொன்னீங்க? நமது இராணுவமே, நமது இராணுவத்தினர் எத்தனை பேரை கொலை செய்தீர்கள்? அப்போ அதுக்கு பதில் சொல்லும்போது இஸ்ரேல் ஹட்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இயாத் அமீர் 2 பேருக்கு இடையில முரண்பாடு இருக்கு. இருந்தாலும் ஒரு கருத்து என்னன்னா, ஜெய்தூன் நெய்பர்ஹுட்ல நேற்று ஒரு பெரிய தாக்குதலை நமது படை எதிர்கொண்டது. அதில் பலர் இறந்தார்கள். அதை ஒருவர் இறந்தார், 11 பேர் காயம்பட்டார்னும், சிலர் 10 பேர் இறந்தார்கள், 60-70 கிட்ட காயம்பட்டார்கள்னு சொல்றாங்க. என்ன ஸ்ட்ரீட் கிளாஸ் சேர்ந்து நடந்திருக்கு. அதுல 4 பேரை மிஸ்ஸிங், இன்னும் இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கிடுது, 4 பேரை காணல. இப்போ இந்த 4 பேரை நீங்க கொலை செய்தீங்களா, ஹமாஸ் கடத்திட்டு போச்சா அங்கிற ஒரு பெரிய கேள்விக்கு நேற்று இன்று காலையில் அவர்கள் ஹமாஸ் கையில் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ கானிபால் டைரக்ஷனை நாத்தியாங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் ஒரு 5 பேரை கேப்சராக இருந்தவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் நமது இராணுவத்தினர் என்று அதையும் சொல்ல வேண்டிய தேவைக்கு உள்ளாகிவிட்டார்கள். அடுத்தது இன்னொரு அட்டாக்கு, செகண்ட் அட்டாக்கு அதே ஜெய்தூன் நெய்பர்ஹுட்ல எப்படி நடந்திருக்குன்னா, ஒரு மிலிட்டரி போஸ்ட்டை ஏற்பாடு பண்ணியாச்சு யாரே இஸ்ரேலிய இராணுவம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அந்த மிலிட்டரி கேம்பு மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறானோ, திடீர்னு அந்த கேம்பு கீழே இருந்து போராளிகள் வராங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு டனலுக்கு கீழே, ஒரு சுரங்கப்பாதைக்கு மேலே இவனை உட்காந்துட்டு இருந்திருக்கான். கீழே ஹமாஸோட சுரங்கம் இருக்கிறது என்பது தெரியாமல் இவனெல்லாம் வந்து அருமையாக குழுமின பிறகு டப்புன்னு வந்து ஒரே அடி. அது ஆம்புஷ்ன்னு சொல்கிறாங்க. பயங்கரமான ஒரு மேஜர் ஆம்புஷ். அதில் யாதேசம் எல்லாரும் இறந்ததாகத்தான் தகவல். அப்போ நேற்று கிளாரிஃபிகேஷனை சொல்லும்போது, நேற்று விளக்கங்களை சொல்லுகின்ற போது இஸ்ரேலிய இராணுவம் என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் ஹெலிகாப்டரை விட்டு அவ்வளோ பேரையும் எப்படியாவது காப்பாற்றிடலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த ஹெலிகாப்டர்களையும் பயங்கரமாக சுட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. 6 ஹெலிகாப்டரை நாங்கள் அனுப்பினோம். இன்னொரு விளக்கத்தை மக்களுக்கு சொல்ல முடியதை தவிர அங்கே இறந்தவனுக்கு என்ன பதிலையும் சொல்ல முடியல. இது 2வது ஒரு பெரிய தாக்குதல். அடுத்தது சாப்ரா நெய்பர்ஹுட்டுங்கிற ஏரியாவில் ஒரு பயங்கரமான தாக்குதலை போராளிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அங்கேயும் இவனுடைய டேங்குக்கு உள்ளே இருந்து வந்தவன் மர்காவா டேங்கு, அதில் 30 முதல் 40 பேர் இருக்கலாங்கிறாங்க. சிலர் 50 பேர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. மெர்காவா டேங்கு ஜபாலியாவில் வந்திருக்கு, லேண்ட்மைனை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அப்படி 3 அட்டாக்கு நேற்று பயங்கரமாக இஸ்ரேலிய இராணுவத்தை சீர்குலைய வச்சிருக்கு. அது இந்த கானிபால் டைரக்ஷன் தான் இப்போ இஸ்ரேலில் வாழக்கூடிய மக்களை மிகப்பெரிய அளவில் ஒரு வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. நமது இராணுவமே நமது ஆட்களை கொலை செய்கிறது என்பது. அதை இவன் இப்போ எவனாக்கும் போவான், இவனுக்குள்ளால சண்டை இருந்தால் கூட சுட்டு தள்ளிடுறாங்கிறது ஒரு ரிப்போர்ட். இன்னொரு ரிப்போர்ட்டில் சோல்ஜர்ஸ் வந்து ஒரு ஆள் ஏதாவது கிளாஸஸ் இருந்தனா கானிபால் டைரக்ஷன் வந்த உடனே அதை உபயோகப்படுத்திக்கிறாங்கன்னு ஒரு செய்தியும் இருக்கிறது. அடுத்தது, ஒரு காசா பகுதியில் நிறைய கமாண்டரை கொண்டுதா சொல்லல, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டா, ஒரே ஒரு 1st லெப்டினன்ட் மட்டும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், வேற யாரும் இல்லை. அவரோட போன 11 பேர் இறந்திருக்கிறார்கள்னு பதில் சொல்லி இருக்கிறது இஸ்ரேலி இராணுவம். அப்போ இன்னொருத்தன் விஷமமான கேள்வி கேட்கிறான். அபு உபைதா வந்து டெப்த் அண்ட் கேப்சர்னு நேற்று சொன்னாரு. இன்னைக்கு கொலையும் செய்திருக்காரு, பிடிச்சும் இருக்கிறாரு. அவர் சொல்லலாம் சரியா நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சில நேரங்களில் அது நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை சொல்லி மழுப்பி விட்டுருக்கான். அடுத்தது, அதே அல் ஜெய்தூன் ஏரியாவில் ஒரு APC ஆர்ம்டு பர்சனல் கேரியர், அதாவது இராணுவ வாகனம் வந்திருக்கு, அதையும் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அப்போ
காசா பிளான முதல்ல சொன்ன அதே எழுத்தாளர்கள் இராணுவ நோக்கர்கள் இப்ப சொல்லுவாங்க. நாங்க சொன்னோம்ல, மச் ஆடோ அபவுட் நத்திங், அது ஒண்ணுமே இல்லாத ரொம்ப பெருசா காட்டுறான். இவனால முடிஞ்சதெல்லாம் நேற்றும் உணவு அங்காடியில் நின்ற மக்களை குண்டு போட்டிருக்கான். நமக்கு என்ன செய்தினா, அந்த இதுவரைக்கும் உள்ள அந்த மொத்த நிகழ்வுகளையும் பார்த்து வரும்போது அங்க ஒரு ஃபுட் மார்க்கெட் இருந்தது, அதுக்கு ஆட்கள் போச்சுதுங்கிறதே பெரிய அதிசயமா இருக்கும்போது, நேற்று அதுல குண்டு போட்டு சிலரை 15 பேரை ஷஹீதாகி இருக்கிறான் என்ற செய்தியும் வருகிறது. அடுத்தது, ஒரு முக்கியமான மிலிட்டரி ஆபீசரை இந்த ஆபரேஷன்ல கைது பண்ணியிருக்காங்க. அவனை சுட்டிருப்பான், ஏன்னா அவன் தான் கேனிபால் டைரக்ஷன் இஷ்யூ பண்ணணும், அதனால அவன் மாட்டிக்கிட்டான். அடுத்தால இந்த 4 பேருங்கிற கேனிபால் டைரக்ஷன்ல கொலை செய்யப்பட்டது 4 பேராங்கிற சந்தேகத்தை இன்னும் இஸ்ரேலிய மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நேற்று அல்காசம் பிரிகேட்ஸு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதுல சண்டை போடுறது, சுட்டு தள்ளுறது, பிடிக்கிறத காட்டுறாங்க. அதுல 4 பேரை தான் பிடிச்சிருக்காங்கிறது செய்தி வந்த பிறகு அந்த வீடியோவை எடுத்து போட்டு இஸ்ரேலிய ராணுவம் விளக்கம் சொல்லியிருப்பார். 4 பேர் தான், 40 பேர் இல்லை என்ன விளக்கம் சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்துருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. இதுதான் இவர்கள் காசால எப்படி நம்ம அடிக்கடி இந்த காணொலியில சொல்வது போல ரஃபால போய் எப்படி பம்மாத்து காட்ட முடியலையோ, அதே போல ரஃபா ரஃபா ரஃபான்னு ஒரு பெரிய பில்டப் கொடுத்துட்டு போனா, அப்புறம் இன்னைக்கு ரஃபா வந்து அவங்க கையில் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா எகிப்துக்கு சொந்தமான ரஃபால இருந்து பைப் லைன் வந்துட்டு இருக்கு, நல்ல தண்ணி கிடைச்சிட்டு இருக்கு. எங்க காசா சிட்டிக்கே கிடைச்சிட்டு இருக்கு, கான் யூனிஸ் கிடைச்சிட்டு இருக்கு, மொவாசி கிடைச்சிட்டு இருக்கு, ரஃபாவுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு தான் இவர்களுடைய படையும் படைபலமும் இருக்குது. அதை கிளீனா இப்போ இந்த உலகத்துல நத்தியானு தன்னுடைய பெர்சனல் இதுக்காக, தன்னை சிறையிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த யுத்தத்தை நடத்துகிறான் என்பதில் எந்த சந்தேகமும் இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் இல்லை, இயால் அமீர் தளபதிக்கும் இல்லை, இஸ்ரேல் ஹெட்ஸ் இராணுவ பாதுகாப்பு அமைச்சருக்கும் இல்லை என்ற அளவில் இருக்கிறது. அடுத்தது வெஸ்ட் பேங்குக்கு வந்தா, இவன் வந்து என்ன செய்யறான், இவன் வெஸ்ட் பேங்க்ல நேற்று 4 இடத்துல போராளிகள் தாக்கி இருக்கிறார்கள். அதுல இஸ்ரேலிய இராணுவம் ஒரு 71 பேர் காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள். ஆனா இவன் என்ன செய்திருக்கான், அதுக்கு பழி தீர்க்கிறதுக்காக ஒரு 3 இடங்களில் அப்பாவி மக்கள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார். இப்ப அங்க ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பு இருக்கு, பாலஸ்தீன முஸ்லிம்கள் நடத்துறது நேஷனல் கேம்பெயின் டு ரெக்கவர் பாடிஸ் ஆஃப் மார்டர்ஸ் அண்ட் மிஸ்ஸிங் பர்சன்ஸ். அதாவது சகிதாக்கப்பட்டவர்களின் உடல், காணாமல் போனவர்களை மீட்பது, இந்த உடலை மீட்பதும் காணாமல் போனவங்களை மீட்பதுக்கும் ஒரு அவை இருக்குது. அந்த சபைக்கு பேர் தான் நேஷனல் கேம்பெயின் டு ரெக்கவர் பாடிஸ் ஆஃப் மார்டர்ஸ் அண்ட் மிஸ்ஸிங் பர்சன்ஸ். ஹிசாம் சபாரி என்பவர் தான் அதில் தலைவராக இருக்கிறார். அவர் சண்டை போட்டு 47 உடலை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். நான் சண்டை போட்டு 4 எண்ணத்தான் மீட்க முடிஞ்சு, மீதியே அவர்கள் தரமாட்டேன் என்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு இடையே தான் நேற்று ஹமாஸ் பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அடுத்தது ரமலாக்கு பத்துல பெய்த் லிக்டா என்ற இடத்தில் நேரடியாக இஸ்ரேலிய இராணுவத்தோடு போராளிகள் மோதி இருக்கிறார்கள். அதில் பலர் இறந்து இருக்கிறார்கள். அதுல கேஸ் ஆர்டர் போட்டான், அதுல எத்தனை பேர் இறந்தாங்கன்னு வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. அடுத்தது ஹெப்ரான்லையும் ஐரிஹா என்ற இடத்திலையும் இது பந்தேரிகளினுடைய தாக்குதல் நடந்திருக்கிறது. அடுத்தால் நம்ம ஹூத்தீஸுக்கு வந்தால், ஹூத்தீஸை பொறுத்த வரைக்கும் நேற்று அவர்களுடைய பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் இறந்து போனதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலுடைய தாக்குதல் இது வியாழக்கிழமையிலிருந்து செய்தி அப்படி இப்படி வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு அவர்கள் அதை உறுதி செய்திருக்கிறார்கள். எங்கள் பிரசிடென்ட்டும் பிரதம குடியரசுத் தலைவரும் பிரதம அமைச்சரும் இறந்து விட்டார். அவர் உடனே பிரைம் மினிஸ்டர் போஸ்டை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். முகமது முஃப்தி என்பவர் இப்பொழுது பிரதம அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் என்று அதை செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த மாற்றையிடம் பற்றி பேசுகின்ற போது சையத் அல் ஹவுத்தீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இது பேட்ஜ் ஆஃப் ஆனர், எங்களுக்கு இந்த சகாதத்து தான் இறைவனிடத்தில் அதிகமான கூலியை பெற்று தருவது. இந்த தாக்குதல் எங்களுடைய இராணுவ அதிகாரிகள் யாரையும் பாதிக்கவில்லை, இருந்தாலும் நாங்கள் அதுக்கு பதிலடி கொடுப்போம் என்று நேற்று அடி கொடுத்துருக்காங்க. பல ஊடகங்கள் எப்படி அதை சித்தரிக்கின்றன என்று சொன்னால், நேற்று இஸ்ரேலில் ராத்திரி வானம் மிளிர்ந்து கொண்டே இருந்தது, ஒளி வீசிக்கொண்டே இருந்தது. நட்சத்திரங்களாலும் அல்ல,
வான வேடிக்கைகளாலும் அல்ல, யமனுடைய ஹைப்பர்சோனிக் மிசில்களால். அதே போல ஏராளமான ட்ரோன்ஸ்களையும் அனுப்பியிருந்தார்கள். ஆக இஸ்ரேல் முழுவதும் பதுங்குக்குழில், இங்கே இறந்ததுக்கு அங்கே இதை மௌனாஞ்சலி செலுத்துகிற மாதிரி எல்லாம் பதுங்குக்குழியில் அமர்ந்திருந்தார்கள். டாப் கமாண்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எஹியாசரி இதற்கு பழிதிப்போம், ஒன்று இனி எங்களுடைய தாக்குதல் வேறு விதமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். நேற்று இஸ்ரேலில் எவனும் ராத்திரி தூங்க முடியல, ராத்திரி முழுவதும் தாக்குதல் நடந்திருக்கிறது. அதில் உள்ள கேஷுவாலிட்டி எப்போவுமே இஸ்ரேல் சொல்றதில்ல. போராளிகளும் தூரத்தில் நாங்கள் இத்தனை பேரை கொண்டோம்னு சொல்லல, முக்கியமான தளங்களை அளித்தோம். பென்கரியன் ஏர்போர்ட்ல டிராஃபிக் 50% குறைஞ்சிருக்கு. அதனால அங்கே லாபம் இல்லை, நஷ்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்ற செய்தியும் இருக்கிறது. இனி அர்ஜென்டினா உடனே நத்தியானுவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அயர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து, லக்சம்பர்க், ஸ்லோவியா, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் இஸ்ரேலோட உள்ள எல்லா உறவுகளையும் துண்டித்திருக்கின்றது. இதை ஹமாஸ் பாராட்டி இருக்கிறார்கள். ஈரான் தன்னுடைய எக்ஸ்போர்ட்ஸை $16.549 பில்லியன் அதிகப்படுத்திருக்க 4 மாசத்துல. அப்போ பொருளாதார தடைகள் அங்கே எடுபடவில்லை. அதோட ஈரான் நேற்று 8 மொசாது ஹைட் அவுட், அதாவது மொசாதுகள் பதுங்கியிருந்து வேலை செய்த இடத்தை கண்டுபிடித்திருக்கிறது. 32 பேரை கைது செய்திருக்கிறது. ஏராளமான பணமும் ஏராளமான ஆயுதமும் ஒரு ட்ரோன் தொழிற்சாலையும் கையில் கிடைத்திருக்கிறது. இப்படி இந்த ஈரானுடைய ட்ரோன் ஸ்டாக்கு இஸ்ரேலுடைய உற்பத்தியினால அதிகமாக போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் இங்கே வெளியில் வாங்கிட்டு இருக்கான், ஆனால் அதுக்கு பணத்தை கொடுத்துட்டான். இந்த வகையில் ட்ரம்ப்புக்கு நேற்று அமெரிக்காவின் கொடிகள் அரைப்பக்கத்தில் இல்லை, அரைக்கம்பத்தில் பறந்திருக்கின்றன. ஏன்னு சொன்னால் ட்ரம்ப்புக்கு உடம்பு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அது பற்றின விளக்கமான ஒரு தகவலை நாம் வைகிற அபிஷியல் இதில் பார்ப்போம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாசிரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.